Hello everyone, Professor Academy viewers எல்லாருக்கும் ஒரு ஹாய். முக்கியமா யூஜிடிஆர்பி ஜுவாலஜி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த ஸ்பெஷல் வீடியோ. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல யூஜிடிஆர்பி ஜுவாலஜி அனிமல் பிசியாலஜி யூனிட்ல இருந்து பிசியாலஜி ஆஃப் மசில் பவர் ஆர் பிசியாலஜி ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன் பத்தி இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இந்த அனிமல் பிசியாலஜி யூனிட் பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் மற்ற நார்மல் ஆர்கானிசம்ஸோட ஆர்கன் சிஸ்டம்ஸோட அனாட்டமி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதோட பிசியாலஜி, அதாவது அதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம படிப்போம். அண்ட் நிறைய ஃபோக்கஸ் வில் பி கிவன் ஆன் ஹியூமன் பிசியாலஜி. அதுல ஒரு முக்கியமான டாபிக் தான் மசில் கண்ட்ராக்ஷன். ஸோ மசில் கண்ட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு டஸ் ஆர் மசில் கண்ட்ராக்ட் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட மசில் ஸ்ட்ரக்சரோட நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம மசில்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பைசெப்ஸ் ஆர் ட்ரைசெப்ஸ் நம்ம எடுக்கும் போது மசில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். இந்த மசில் ஃபைபர்ஸை நம்ம ஃபர்தர் டவுன் மைக்ரோஸ்கோப்ல ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் மயோஃபைப்ரஸ். இந்த மயோஃபைப்ரஸ் அப்படின்னு சொல்றது இட்ஸ் அ லாங் செல் தட் ரன்ஸ் parallelly to each other. ஸோ இந்த மயோஃபைப்ரஸ்ல ஸ்மால் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் இருக்கும். அந்த ரிப்பீட்டிங் யூனிட்டை நம்ம சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சார்கோமியர் தான் ஒரு மசிலோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ இந்த சார்கோமியர் கண்ட்ராக்ட் ஆகும் போது ஆர் சின்னதாகும் போது ஷார்ட் ஆகும் போது நம்மளோட என்டையர் மசிலுமே வில் கண்ட்ராக்ட் அண்ட் லென்த் ஷார்டன் ஆகுறத பார்க்க முடியும். இந்த சார்கோமியர் உள்ள பாத்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see ரெண்டு புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸை பார்க்கலாம். 2 key புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸ் இந்த சார்கோமியர்ல இருக்கும். நம்பர் 1 ஆக்டின். ஆக்டின் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது தின்னா இருக்கிறதுனால we call it a thin filament. ஆக்டின் is a thin filament. அடுத்து மயோசின். மயோசின் கொஞ்சம் திக்கரா இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் ஃபிலமெண்ட். So that we call it the thick filament. Now in the sarcomere would be the smallest contractile unit. And in the unit நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டட் அப்பியரன்ஸ், அதாவது பேண்ட்ஸ் மாதிரியான அப்பியரன்ஸ் கொடுக்கும். எங்க இருந்து எங்க ஒரு சார்கோமியரை நம்ம மார்க் பண்ணுவோம்? ஜென்ரலி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெட் லைன் டு தி அதர் ஜெட் லைன். இந்த ஜிக்ஸாக்கா இருக்கிற லைனை நம்ம என்ன சொல்லுவோம்? we call it the Z லைன். ஒரு ஜெட் லைன்ல இருந்து இன்னொரு ஜெட் லைன் வரைக்கும் இருக்கிற அந்த லென்த்தை we call it the sarcomere. ஸோ சார்கோமியரை ஃபர்தர் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மயோசின் அண்ட் ஆக்டினை பார்க்க முடியும். Actin and myosin crisscross or alternate rows ல இருக்கும். And actin will all connect at the Z line. Z disc or Z line ல actin connect ஆகுறத பார்க்க முடியும். So ஒரு particular ஏரியால இந்த actin and myosin on top of each other இருக்கிறத நம்மளால பார்க்கலாம். So whenever contraction is happening, இந்த actin and myosin ஒண்ணுக்கு மேல ஒண்ணு slide ஆகுறத நம்ம பார்க்க முடியும். So when it is sliding, automatically sarcomereோட length குறையும் and muscles will contract. So this is the one thing that we have to remember when we talk about sarcomere. So sarcomere நிறைய இருந்துச்சுன்னா forms the myofibril. Bundles of myofibril நம்மளோட muscle cell form பண்ணும். And நிறைய muscle cells together will form your skeletal muscle. So skeletal muscle அப்படின்னா நம்ம போனுக்கு அட்டாச் ஆயிருக்கிற muscles we call it the skeletal muscle. இந்த skeletal muscleல தான் நம்மளால கண்ட்ராக்ஷனை அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இந்த மயோஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மயோஃபைப்ரில்ல யூ வில் ஹேவ் 4 types of myofilaments. அதுல 2 ஆக்டின் அண்ட் மயோசின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது இல்லாம யூ வில் ஹேவ் 2 more proteins involving. அந்த 2 புரோட்டீனை we call it the regulatory proteins. And one would be troponin and ரெண்டாவது tropomyosin. troponin, tropomyosin. இந்த tropomyosin ஒரு செயின் மாதிரி ஆக்டினை கவர் பண்ணி இருக்கும். troponin லாக் மாதிரி ஆக்டினோட சைட்ஸ்ல மயோசின் பைண்டிங் சைட்ஸ்ல அட்டாச்சா இருக்கும். ஸோ ஒரு மசில் கண்ட்ராக்ட் ஆகணும்னா இது எல்லாமே தேவை. ஆக்டின் வேணும், மயோசின் வேணும், ட்ரோபோனின் வேணும், ட்ரோபோமயோசின் தேவை. இதோட 2 more காம்பனன்ட்ஸ், ஒன்னு கால்சியம் அயான், ரெண்டாவது ஏடிபி மாலிக்யூல்ஸ். ஸோ ஆல் புட் டுகெதர் இந்த 6 விஷயங்களும் ஒன்னா சேரும் போதுதான் நம்மளோட மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யோர் ஸ்ட்ரக்சர் யூ வில் பி ஏபிள் டு see the muscle. ஸோ நம்மளோட மசில் கண்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா there should be a command. ஒரு கமாண்ட் வரணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டோர் ஓபன் பண்ணணும்னு நினைக்கும் போது when you pull the door நம்மளோட பைசப்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ புல் பண்ணணும், ஹோல்ட் பண்ணி டிராக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிக்னல் ஒரு இன்ஃபர்மேஷன் பிரெயின் ஆர்ம்க்கு அனுப்பும் போது then your biceps will contract. பைசப்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்லி will pull the door along with our hand. So in the skeletal muscles எல்லாமே will be under the control of motor neurons. பிரெயின்ல இருந்து motor neurons இந்த skeletal muscles கண்ட்ரோல் பண்ணும். இந்த skeletal muscle-ம் nerve fiber-ம் பேசுற ஆர் கான்டாக்ட்ல இருக்கிற அந்த பாயிண்ட் we call it to be neuromuscular junction. இந்த nerve fiber எங்க மசில் கிட்ட கான்டாக்ட் பண்ணி சிக்னல் அனுப்புதோ
அந்த பாயிண்ட் we call it to be muscular neuromuscular junction. இந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல ஒன்ஸ் ஒரு நியூரான் சிக்னல் அனுப்பும் போது அங்க அசிடைல் கொலைன் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகி மசில் கண்ட்ராக்ஷனை இனிஷியேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரீ ரெக்வசிட். ஒரு மசில் கண்ட்ராக்ட் ஆகணும்னா இதெல்லாம் இருக்கணும். ஒன்ஸ் இஸ் ஆல் இஸ் தேர், ஆல் தி ஃபிலமெண்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் சிக்னல் பிரெயின்ல இருந்து வருது அப்படின்னும் போது மசில் கண்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். ஸோ நவ் வி ஆர் கோயிங் இன் டு தி ஆக்சுவல் ப்ராசஸ். இப்போ ஆக்சுவல் ப்ராசஸை பார்க்கலாம். பிஃபோர் தட் ஒன் ரிமைண்டர், நம்மளோட பிஜிடிஆர் யூஜிடிஆர்பி 2026 admissions are open. So zoology subjects the classes will start on 10th March. So the classes பத்தின information தெரிஞ்சுக்கிறதுக்கு you can call us through the number below, or உங்களுக்கு already information தெரியும் but you want to enroll அப்படின்னா you see the QR on the screen. அந்த QR நீங்க ஸ்கேன் பண்ணி classes ஓட information தெரிஞ்சுட்டு you can enroll in the UGTRB course. So let's go into the process now. இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகும்போது ரெண்டு விதமான சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்னு பிசிக்கல் சேஞ்ச், அதாவது பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல ரெண்டு மாற்றங்கள். ஒன்னு லென்த் மாறும். மசில் கண்ட்ராக்ட் ஆகும்போது லென்த் ஷார்டன் ஆகும், மசில் ஷார்டன் ஆகும். அண்ட் மசில் டென்ஷன் வில் இன்க்ரீஸ். ஓகே, மசில் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், லென்த் ஷார்டன் ஆகும். ஹிஸ்டலாஜிக்கலி, அதாவது நம்ம செல்லுலார் வைஸ் பார்க்கும்போது ஆக்டின் ஃபிலமெண்ட் மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் மேல கிளைட் ஆகுறத பார்க்கலாம். ஸோ ஹியர் யூ கேன் சி ஆக்டின் ஃபிலமெண்ட் மயோசின் ஃபிலமெண்டோட பைண்ட் ஆகி இட் இஸ் புல்லிங் ஓவர். இந்த புல்லிங் நடக்கும் போது இந்த ரெண்டு ஜெட் லைன்ஸ் நடுவில் இருக்கிற ஜோன், அந்த ஹெச் ஜோன் என்ன ஆகும், will start to shorten. அந்த ஷார்டன் ஆகுறது தான் நம்ம ஷார்டனிங் ஆஃப் சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட் ஜோன் இஸ் நத்திங் பட் யோர் சார்கோமியர். ஸோ சார்கோமியர் என்ன ஆகுது, will start to shorten. ஸோ ஷார்டன் ஆகும்போது மசில்ஸ் will start to contract. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம மூணா பிரிக்கலாம். நம்பர் 1 எக்ஸைட்டேஷன் கண்ட்ராக்ஷன் கப்ளிங், ரெண்டாவது ஸ்லைடிங் மெக்கானிசம், மூணாவது மஸ்குலர் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த மூணு ப்ராசஸை ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்பர் 1 எக்ஸைட்டேஷன் கண்ட்ராக்ஷன் கப்ளிங். ஸோ எக்ஸைட்டேஷன் கண்ட்ராக்ஷன் கப்ளிங்ல ஃபர்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ், இந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல ஒரு சிக்னல் வந்து ரிசீவ் ஆகுது. இந்த ரிசீவ் ஆகுற சிக்னல் வில் பி ரிசீவ்ட் அட் எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல், APP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், will start getting generated at the neuromuscular junction. அதாவது எப்போ அசிடைல் கொலைன் ரிலீஸ் பண்ணுதோ இங்க you will be able to see the first action potential. அதுதான் நம்ம end plate potential அப்படின்னு சொல்றோம். So once an end plate potential சார்கோலெமாக்கு வரும்போது அங்கிருந்து action potential will continue. ஒரு chain of reaction மாதிரி ரிசீவ் ஆன சைட்ல இருந்து it will start passing on throughout the length of the muscle. ரிசீவ் ஆன இடத்துல இருந்து த்ரூ அவுட் அந்த மசில் மயோஃபைபரோட ஃபுல் லென்த்துக்கு என்ன ஆகும், ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ப்ராபகேட் ஆகும். சார்கோலெம்மா இஸ் த செல் மசிலோட சைட்டோபிளாஸ்மா சார்கோலெம்மான்னு சொல்லுவோம். அந்த சார்கோலெம்மா த்ரூ அவுட் த சார்கோலெம்மா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பாஸ் ஆகும். when it is passing down, இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னால ஒரு எக்ஸைட்டேஷன் ப்ராபகேட் ஆகி this action potential will enter into the T tubules, transverse tubules சொல்லுவோம். இந்த இமேஜ்ல ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது தான் transverse tubules. So in the energy, the action potential is nothing but an electrical impulse. So an electrical impulse T tubule pass ஆகும்போது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து கால்சியம் அயான் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா நம்ம நார்மல் செல்ல எப்படி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோ மசில் செல்ல we call it sarcoplasmic reticulum. So இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து கால்சியம் அயான்ஸ் will start getting released. And இங்க கால்சியம் அயான்ஸ் will be the first key to start muscle contraction. ஸோ இப்போ ஒன்ஸ் கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மசில் கண்ட்ராக்ஷன் தொடங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன ஆகுது, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆன பாயிண்ட்ல இருந்து இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ அவுட் த மயோஃபைப்ரில், மயோஃபைப்ரில் இருந்து இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த T tubule, T tubule இருந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரெட்டிகுலம் வந்துட்டு will start releasing calcium ions. So this is the first procedure. ரெண்டாவது the sliding mechanism. இப்போ imagine calcium as the key. நம்ம கால்சியம் தான் கீ. ஓகே, நவ் இந்த கீ அப்படின்னா ஒரு பூட்டை திறக்கணும், ரைட்? ஸோ இந்த ஸ்லைடிங் மெக்கானிசம்ல என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆன கால்சியம் அயான் ட்ரோபோனினுக்கு பைண்ட் ஆகி இட் வில் ரிலீஸ் ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமயோசின். ஸோ இமேஜின் நம்மளோட ஆக்டின் ஃபிலமெண்ட் தான் ஒரு சைக்கிள். ஓகே, ஆக்டின் ஃபிலமெண்ட் ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் நம்ம பார்க் பண்ணணும், என்ன பண்ணுவோம், ஒரு செயின் போட்டு பூட்டு போட்டு லாக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து செயின் தான் ட்ரோபோமயோசின். ட்ரோபோமயோசின் தான் செயின், நம்ம சைக்கிளுக்கு போடுற செயின். இந்த ட்ரோபோனின் வந்து நம்ம சைக்கிளுக்கு போடுற பூட்டு. நம்ம கீ யாரு, கால்சியம் அயான். ஸோ கால்சியம் அயான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இட் வில் பைண்ட் டு த ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோனினை ரிலீஸ் பண்ணும், ஓப்பன் பண்ணும்.
troponin ரிலீஸ் ஆச்சுன்னா tropomyosin will also move. இது ரெண்டும் மூவ் ஆகும்போது இங்க இருக்கிற மயோசின் will start binding to actin. Myosin actinக்கு bind ஆகும்போது it will start pulling the actin towards the center. So myosin here you can see binds to actin and actin pull பண்ணும். When it is pulling inside, sarcomere contract ஆகும். That is your muscle contraction happening. Okay, so இங்க foot key யார் சொன்னோம் calcium, foot வந்து troponin ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா tropomyosin எடுத்துட்டு நம்ம தான் myosin. So myosin என்ன பண்ணும், actin மேல உட்கார்ந்து it will ride the cycle. So this is called a sliding mechanism. இந்த actin filament myosin filament மேல slide ஆகி மூவ் ஆகும். So பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும், இந்த thin filament மேல slide ஆகும். When it is sliding, sarcomere shorten ஆகும். sarcomere shorten ஆகுதுன்னா entire myofibril short ஆகும். entire myofibril short ஆகும்போது muscle cell short ஆகுது, muscle will contract. So this is the actual contraction mechanism. So once contract ஆயிடுச்சுன்னா திருப்பி என்ன ஆகணும், it should release, திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு வரணும், ரைட்? பிஃபோர் தட் இந்த கண்ட்ராக்ஷன் நடக்கணும்னா யூ நீட் எனர்ஜி. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன தேவை, யூ நீட் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி இந்த ப்ராசஸ், இந்த மயோசின் ஆக்டின் பைண்ட் ஆகி புல் பண்றதுக்கு அந்த எனர்ஜியை சப்ளை பண்றது would be your ATP. ATP will supply the energy for the power stroke. So ATP மயோசினோட பைண்ட் ஆகும்போது என்ன ஆகும், it will break into ADP and inorganic phosphate. And இந்த breakageல வர எனர்ஜி யூஸ் பண்ணி myosin will pull the actin filament. So here you can see ATP bind ஆகும் and then அது ரெண்டு hydrolyze ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். When the energy is released, actin filament myosin pull பண்ண முடியும். So muscle contraction நடக்கணும் அப்படின்னா definitely you need ATP production. அதனாலதான் நம்ம நிறைய ரன் பண்ணும் போதோ ஜாக் பண்ணும் போதோ இல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும் போதோ lot of energy is consumed in our body. So இந்த ATP bind ஆகி ரிலீஸ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும்னா you need an enzyme called as ATPase. ATPase என்ன பண்ணும், ATP பிரேக் டவுன் பண்ணும். அது பிரேக் பண்ணும்போது ரிலீஸ் ஆகுற எனர்ஜில இருந்து தான் you will have the contraction happening. So once muscles contract ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், it should relax. So relaxation happens through the small process. So என்ன ஆகும், இப்போ திருப்பி நீங்க சைக்கிள் ரைட் பண்ணி முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்க திருப்பி பார்க் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க, அகைன் யூ வில் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு திருப்பி செயின் போட்டு லாக் போட்டு கீ போட்டுட்டு யூ வில் லாக் இட் அண்ட் டேக் த கீ அலாங் வித் யூ. ஸோ இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ரிமூவ் த கால்சியம் அயான். கால்சியம் அயான் ட்ரோபோனின்ல இருந்து அந்த கால்சியம் அயானை ரிமூவ் பண்ணும்போது ட்ரோபோனின் ட்ரோபோமயோசின் திருப்பி இட் கம் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ட்ரோபோனின் ட்ரோபோமயோசின் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா ஆக்டின் மயோசின் இதுக்கு மேல பைண்ட் ஆக முடியாது. ஆக்டின் மயோசின் பைண்ட் ஆகாம இட் வில் ரிலாக்ஸ். ஸோ இந்த ரிலீஸ் ஆகிற கால்சியம் அயான் திருப்பி இட் வில் பி டேக்கன் இன் டு த சார்கோபிளாஸ்மா. சார்கோபிளாசம்ல இருந்து இட் வில் பி டேக்கன் இன் டு த சார்கோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ட்ரோபோனின் வில் ரிலீஸ் த கால்சியம், மயோசின் ஆக்டின் வந்து டிட்டாச் ஆகும். இது டிட்டாச் ஆனது உடனே மசில் வில் ரிலாக்ஸ். So இதுதான் entire muscle contraction process. So this process is the one that governs our all skeletal muscle contraction. நம்ம நடக்கிறோம், உட்காரோம், ஏஞ்சிக்கிறோம், இல்லைன்னா you're lifting something, anything you do with your hands and legs, நம்மளோட எல்லா skeletal muscles-உமே இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல ஒர்க் ஆகும். So this is an important topic and இதுல முக்கியமா sliding mechanism, end plate potential, அதுக்கப்புறமா components of this muscle contraction ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை நீங்க சூஸ்ல நிறைய விதமான கொஸ்டின்ஸ்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ். ஸோ மறக்காம இந்த டாபிக்கை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், அட்மிஷன்ஸ் ஃபார் UGTRB 2026 இஸ் ஆன் அண்ட் 10th இருந்து ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிக்கும். ஸோ ஆல் த பிலோ கோர்சஸ் ஆர் அவைலபிள் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர் ஃபார் அதர் கோர்சஸ் ஆர் ஜுவாலஜி கோர்ஸ், நீங்க கீழே கொடுத்துக்கிற நம்பர் மூலியமா யூ கேன் கான்டாக்ட் அஸ் and get to know the details. Once you are aware of the details and the QR use பண்ணி you can enroll for the course. So all the best to all the aspirants. நல்லா prepare பண்ணுங்க. I hope to meet you all in the future. Thank you all. Have a nice day.